சின்னதடை தாக்கப்பட்ட உடனே அந்த செய்தி பரவன உடனே நீங்க வந்து உலகளாவிய அளவுல பல இடங்கள்ல இருந்து கண்டனங்கள் கிளம்புன உடனே நீங்க எல்லாம் அனுதாபப்படுற அளவுக்கோ ஆதரவு தெரிவிக்கிற அளவுக்கோ அல்லது இறக்கப்படுற அளவுக்கோ எல்லாம் வந்து அவன் வந்து தகுதியான ஆள் கிடையாது, நீங்க ஒரு தகுதி இல்லாத நபருக்காக இறக்கப்படாதீங்க என்கிற ஒரு கருத்து கட்டவிழ்ப்புறப்படுகிறது. வீரன் சின்னமலையோட பெரிய நாட்டுக்காக ஏதோ போராடின மாதிரி எல்லாம் கூட வந்து சித்தரிக்கிறது, அவரை பெரிய போராளி போல காட்டுவது, ஒரு வீரனை போல காட்டுவது, இந்த மாதிரியாக அவரை வந்து நாயக வழிபாட்டுக்குள்ள கொண்டு வருது. இது போன்ற இடங்களுக்கு தான் போறாங்க. நீங்க தென் மாவட்டங்கள்ல குறிப்பா திருநெல்வேலி மாவட்டத்துல 2020 இருந்து 2025 வரைக்கும் இதுவரைக்கும் 301 கொலைகள் நடந்ததா சொல்றாங்க. ஆக்ஸ்போர்டுங்கிறது என்ன, அன்னாட சக மனிதர்களை வந்து சாதிய குரோதத்துல புறக்கணிக்கிறவங்களாகவும் தீண்டாமை வன்கொடுமைகள் நிகழ்த்துறவர்களாகவும் சந்தர்ப்பம் கிடைத்தால் கொலையும் கூட செய்யக்கூடியவர்களாகவும் இருப்பதுதான் ஆக்ஸ்போர்ட்ல நடந்துகிட்டு இருக்குதான்றதெல்லாம் அவங்க யோசிக்கணும். கல்வி வளாகங்களுக்குள்ள ஆசிரியர்களே பலரும் சாதிய பிடிமானங்களோடு மூட நம்பிக்கைகளோடு மத குரோதத்தோடு இருப்பவர்களாகலாம் இருக்கிறாங்கன்றதான் பெரிய துயரமான விஷயம். டைலாக் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட இணைந்திருப்பவர் எழுத்தாளர் ஆதவ கன்யா. தோழர் வணக்கம். தோழர் வணக்கம். தோழர் நாங்குநேரி சின்னதுரை வந்து மறுபடியும் தாக்கப்பட்டிருக்கிறாரு. ஆஸ்பத்திரியில் அனுமதி பெற்று சிகிச்சை பெற்று வந்துட்டு இருக்காரு. அவர் தொடர்ச்சியா அவர் மேல தாக்குதல் நடந்துட்டே இருக்கு. என்ன காரணம் நினைக்கிறீங்க? புதிதாக ஒரு காரணத்தை தேட தேவையில்ல. ஏற்கனவே சாதி நோயினால் பிடிக்கப்பட்ட அவருடைய சக மாணவர்கள் சிலர் வந்து அவர் மீது ஒரு சாதிய பகமையோடு அவரை தாக்கி அதற்கு பிறகு அவர் தமிழ்நாடு அரசுடைய தலையீடு, பல்வேறு மக்கள் இயக்கங்களுடைய தலையீட்டின் காரணமாக ஒரு தீவிரமான சிகிச்சை பெற்று உடல்நலம் மீண்டு அவர் தன்னுடைய +2 பரீட்சையில தேர்வாகி அதற்கு பிறகு அவர் கல்லூரியில படிச்சுக்கிட்டு இருக்காரு இன்னைக்கு. இந்த நேரத்துல மீண்டும் ஒரு தாக்குதல் என்பது அவர் யாரோ எவரோடு தெரியாம நடத்தப்பட்ட தாக்குதலா நம்ம பார்க்க முடியாது. அது தவிர அந்த ஏற்கனவே தாக்கப்பட்ட அந்த வழக்குல இப்பதான் அவர் நீதிமன்றத்துல போய் சிறப்பு நீதிமன்றத்துல சாட்சியம் சொல்லி முடிச்சிருக்காரு. அந்த அடிப்படையில அவருக்கு காவல்துறையினுடைய பாதுகாப்பு உட்பட எல்லாமே இருக்கிற இந்த ஒரு சூழல்ல அவரை புதிதாக ஒரு குழுவோ கும்பலோ தாக்க வேண்டிய அவசியம் ஒன்றும் கிடையாது. அதே நேரத்துல ஏற்கனவே ஒரு வழக்குல சிக்கி இருக்கக்கூடிய, அதுவும் நீதிமன்றத்துல சாட்சியம் சொல்லக்கூடிய இடத்துக்கு வந்து சேர்ந்திருக்கிற ஒரு சூழல்ல பழைய குற்றத்துல ஈடுபட்டவங்களே நேரடியாக இதுல நம்ம சம்மந்தப்பட்டிருப்பாங்கன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா அவங்க சம்மந்தப்படாம இப்படி ஒண்ணு நடந்துச்சா அப்படிங்கிற சந்தேகத்தையும் போலீஸ் தான் தெளிவுபடுத்த வேண்டியிருக்கு. இப்போதைக்கு அவருக்கு ஏற்பட்ட அந்த தாக்குதலுக்காக சிகிச்சை அளிக்கப்பட்டு அவர் இப்போ வீட்டுக்கு திரும்பி இருக்கிறாரு. நாம் அச்சப்பட்ட அளவிற்கு தாக்குதல் காயங்கள் இல்லை என்றாலும் கூட அது உடல் ரீதியான காயம் ஒருவேளை சிறிதாக குறைவாக இருந்தாலும் கூட அந்த கணத்தில் அந்த அவருடைய மனம் அடைந்திருக்கக்கூடிய பதட்டம் அல்லது அச்சம், அவருடைய குடும்பத்தார் இந்த சூழலை எதிர்கொள்வதற்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அச்சம், இதெல்லாம் தான் நாம் கவலையோடு பரிசீலிக்க வேண்டிய விஷயமாக இருக்கிறது என்று நான் கருதுகிறேன். இல்ல, அப்புறம் சின்னதுரை அவர்கள் வந்து சமூக வலைதளங்கள்ல ரொம்ப ஆர்வம் கொண்டவரா இருக்கிறாரு அப்படின்னு செய்தி பரவலா சொல்லப்பட்டுட்டே வருது. ஒரு ஃபேக் ஐடியில இருந்து மெசேஜ் பண்ணி அவரை வந்து இந்த மாதிரி கூட படிச்ச ஒரு பையன், உங்க கூட படிச்சவரு அப்படின்னு சொல்லி பேசி அவரை அளவழிச்சு, சகோதரிக்கு திருமணம், அதனால வந்து உங்களுக்கு பத்திரிக்கைக்கணும், வீடு எங்க இருக்குன்னு கேட்டு அப்புறம் அவரை வர வச்சு இந்த தாக்குதல்லாம் நடந்திருக்கு. பட் ஆனா இது என்னவா பேசப்படுது அப்படின்னா ஒரு சாதிய பாகுபாடா பேசப்பட்டு இருக்கு. ஆனா காவல்துறை அதிகாரி சைடு இருந்த வழிப்பறி, அதாவது செல்போனை பறிச்சுட்டு போயிட்டாங்க, பணம் கேட்டாங்க, பணம் இல்லை, ஜிபேல இருந்து பணம் கேட்டாங்க, ஜிபேல அக்கௌண்ட்லயும் சுத்தமா பணம் இல்லை, அதனால போனை மட்டும் பறிச்சுட்டு போயிட்டாங்க அப்படிங்கிறான செய்திகள் வந்து காவல்துறை அதிகாரிகள் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. இது அப்படி பார்க்கும்போது இது வழிப்பறியா தானே பார்க்க முடியும், இது சாதிய பாகுபாடா எப்படி பாக்குறதுன்னு ஒரு கேள்வி வருது. இல்ல, உங்களுக்கு இந்த மாதிரி நடக்கக்கூடிய விஷயங்களை வழிப்பறி அல்லது வேறு வகையான குற்றங்கள்னு பிரிக்கிறதுக்கான ஒரு முயற்சி வந்து அந்த பகுதியில தொடர்ந்து நடந்துட்டு இருக்குன்றதை உங்க கவனத்துக்கு நான் கொண்டு வர விரும்புறேன். ஏற்கனவே நீங்க 2023 நினைக்கிறேன், அந்த சமயத்துல இந்த மாதிரிதான் வந்து ஒரு வழக்கமா கூலி வேலைக்கு போயிட்டு வந்து ஆத்துல குளிக்க போனவங்க, அது 2023 நவம்பர்ல நடந்தது. அது குளிக்க போன தொழிலாளிகள் அவங்கள வந்து ஒரு கும்பல் அங்க ஏற்கனவே கஞ்சா போதையோட இருக்கிற ஒரு கும்பல் வந்து ஆயுதங்களும் வச்சிருக்கிறாங்க. அவங்க இவங்களை வழிமறிச்சு ஊர் என்னன்னு கேட்கறாங்க. இவங்க ஊர் பேர் சொன்னோடனே, ஓ நீங்க அந்த சாதிக்கார பயலுக்கு தானே அப்படின்னு சொல்லி கடுமையா தாக்கி அவங்க கிட்ட இருந்த செல்போனு, அவங்க கிட்ட இருந்த பணம் எல்லாத்தையும் புடுங்கிட்டு
அவங்க டூ வீலரையே எடுத்து கொண்டு போய் மதுபானங்கள் வாங்கிட்டு வந்து அந்த இடத்துல வச்சு குடிச்சிருக்கிறாங்க. குடிச்சிட்டு அவங்க கிட்ட இந்த பணத்தை எல்லாம் புடிங்கிருக்கிறாங்க. இந்த விஷயத்த வெறுமனே ஒரு வழிப்பறி, போதையில் செய்த தகராறு அப்படின்னு சொல்லி தான் போலீஸ் வந்து நம்மகிட்ட அப்ப சொன்னுச்சு. ஆனா அதுக்கு பிறகு அங்க இருக்கக்கூடிய அம்பேத்கர் இயக்கங்கள், இடதுசாரி இயக்கங்கள்லாம் தலையிட்ட பிறகு, இது அதுக்கு பிறகு தான் விசாரிச்சு பார்த்தா, அவங்க ஒரு கொ வேறு வகையான குற்றச் செயல்களில் ஈடுபடுவதற்காக வேறு ஒரு முக்கியமான நபரை வந்து அவர் மீது தாக்குதல் நடத்துவதற்காக காத்திருந்த நேரத்துல, இவங்க வந்துட்டு தலையிட்டத வந்தத வந்து ஒரு குறுக்கீடாக, தங்களுடைய வேலைக்கு ஒரு இடையூறாக கருதி இவங்க மேல தாக்குதல் நடத்துனாங்க அப்படிங்கிறதும், அதற்கு பின்புலமாக அவங்க ஊர் பேரை தெரிந்து கொண்டு, சாதி அடிப்படையில் நடத்தப்பட்ட தாக்குதல் என்பதும் பின்னாடி தெரிய வந்து, அதற்கு பிறகு தான் அவங்க மேல வன்கொடுமை சட்டத்தின் கீழ் அவங்க மேல வழக்கு பதிவு செய்யப்பட்டுச்சு. அதனால அன்னைக்கு வந்து நடந்ததும் பார்த்தீங்கன்னா, ஒரு முக்கியமான விஷயம். இதுல இந்த வாலிபர்கள், அந்த தொழிலாளர்கள் அந்த இடத்துக்கு போனத, அன்னைக்கு எப்படி வந்து கிளப்பி விட்டாங்க அப்படின்னா, இவங்க வந்து தொழிலாளர்கள் கிடையாது. இவங்க குளிக்க போனவங்க கிடையாது. அவங்க அந்த கிரைண்டர்ன்ற அந்த ஒரு ஆப், அதாவது வந்து அந்த கே செக்ஸ்க்கான ஒரு ஆப்ல இவங்கெல்லாம் வந்து தீவிரமா ஈடுபடுறவங்க. அந்த ஆப்ப வச்சு இவங்கெல்லாம் ப்ரௌஸ் பண்றவங்க. அது வழியா அது ஏற்பட்ட தொடர்புல தான் ஆட்கள பார்க்க போயி, அதங்க ஏதோ கைகலப்பாயிருச்சு அப்படின்னு சொல்லி அப்பவும் ஒரு கதை கிளப்பி விடப்பட்டது. அ அதாவது நீங்க சாதிய வன்முறையாளர்கள் வந்து எல்லா விதமான நவீன தொழில்நுட்பங்களையும் வந்து பயன்படுத்துறவங்களா மாறி இருக்கிறாங்கன்றத நம்ம பார்க்கணும். இன்னைக்கு நீங்க பார்த்தீங்கன்னா, சின்னதர மேல சுமத்தப்பட்டதுக்கு கூட, சின்னதடை தாக்கப்பட்ட உடனே அந்த செய்தி பரவன உடனே, அ நீங்க வந்து உலகளாவிய அளவுல பல இடங்கள்ல இருந்து கண்டனங்கள் கிளம்பின உடனே, நீங்கலாம் அனுதாபப்படுற அளவுக்கோ, ஆதரவு தெரிவிக்கிற அளவுக்கோ, அல்லது இரக்கப்படுற அளவுக்கோலாம் வந்து, அவன் வந்து தகுதியான ஆள் கிடையாது. நீங்க ஒரு தகுதி இல்லாத நபருக்காக இரக்கப்படாதீங்க என்கிற ஒரு கருத்து கட்டவிழ்த்துவிடப்படுகிறது. அதாவது ஒரு மனித உரிமை மீறல் நடந்தா, அந்த மனித உரிமை மீறல் நடந்தது என்று யாரெல்லாம் வந்து குரல் கொடுக்குறாங்களோ அவங்க கிட்ட, நீங்க மனித உரிமை மீறல் நடந்துச்சுன்னு மனுஷனுக்கு தான் பேசணும். இவர்கள் எல்லாம் மனிதர்களே அல்ல. அல்லது இவர்கள் எல்லாம் வெட்டப்பட வேண்டியவர்கள், இவர்கள் எல்லாம் கொல்லப்பட வேண்டியவர்கள், இவர்கள் தாக்கப்படுவதற்கு தகுதியானவர்கள். அவங்களுக்காக நீங்க இறக்கப்பட வேண்டாம் என்கிற ஒரு கருத்தை பரப்புவதில் ஒரு கும்பல் ரொம்ப தீவிரமாக செயல்படுகிறது. அந்த கும்பல் தான் இந்த இந்த மாதிரியான சாதிய மோதல்கள், இங்கே தனியா வந்து மாட்டிக்கிற பசங்கள அடிக்கிறது, உதைக்கிறது, அவங்க மேல தாக்குதல் நடத்துறது, உயிராபத்து ஏற்படுத்துறது, இது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா, ஒண்ணு குடிபோதையினால் வந்த தகராறு என்றோ, அல்லது வேறு வகையான போதை பழக்கத்தினால் ஏற்பட்ட தகராறு என்றோ, அல்லது இது போன்ற இந்த கிரைண்டர் மாதிரியான ஆப்புல பயன்படுத்தி அது வழியா ஏற்பட்ட தொடர்புகள்னால வந்து இவங்க போய் மாட்டிக்கிட்டாங்க என்றோ, அவர்களை பற்றிய அவர்களுடைய நடத்தையை பற்றிய ஒரு சந்தேகத்தை உருவாக்கும். ஒரு குற்றம் நடந்து விட்டது என்றால், அந்த குற்றத்தை பற்றி மறைப்பதற்கு ஒரு பக்கம் குற்றத்தில் ஈடுபட்டவர்கள் முயற்சிக்கிறது என்பது ஒன்று. சில நேரங்களில் காவல்துறையை கூட இந்த குற்றங்களை திசை மாற்றுவது என்பது நடக்கும். இன்னொரு பக்கம் இந்த குற்றவாளிகளுக்கு ஆதரவாக செய்கிறார்களோ இல்லையோ, யார் பாதிப்புக்குள்ளானார்களோ அவர்களையே குற்றவாளியாக ஆக்குவதற்காக அவர்கள் ஒரு வாழ தகுதியற்றவர்கள் என்று ஒரு மாற்று ஒரு 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 கருத்துக்கு மாற்றாக ஒரு அவதூறை கீழ் இறக்குவது, ஒரு சந்தேகத்தை உருவாக்குவது. இப்படி கூட நடந்திருக்குமோ, இந்த பையனா இப்படி பண்ணியிருப்பான், இவனுக்கெல்லாம் இது தேவைதான் என்று மற்றவர்களை அவனிடமிருந்து ஒதுக்கி வைத்து அவனை தனிமைப்படுத்துவது என்பது ஒரு உத்தியாக கடைபிடிக்கப்படுகிறது. சின்னதொர விஷயத்துல நேற்று காவல்துறை உதவி கண்காணிப்பாளர் விசாரித்துக் கொண்டிருக்கிற போதே என்ன நடந்துச்சுன்னு அவர் வெளி உலகத்துக்கு சொல்றதுக்கு முன்னாடியே இது போன்ற கருத்துக்கள் பரவத் தொடங்கிவிட்டது. இது வந்து அந்த தாக்குதல் நடந்த இடம் என்பது ஒன்றும் ஆள் நடமாட்டம் இல்லாத புறநகர் பகுதியோ அல்லது வந்து ஒன்றும் வனாந்தரமோ கிடையாது. அது வசனம் நகர்ன்றது ஜன நடமாட்டம் உள்ள ஒரு பகுதி தான். அந்த இடத்துல போய் இந்த தாக்குதல் நடக்குதுன்னா அங்க வந்து அப்ப அந்த சின்னதுரையை வந்து கூப்பிட்ட நோக்கம் என்பது ஒரு ஏற்கனவே முன்னுரோதம் வைத்திருக்கக்கூடிய குழுவை சார்ந்தவர்களோ அல்லது அவர்களுக்கு வேண்டப்பட்டவர்களோ இவரை திட்டமிட்டு பழகி ஒரு நட்பு ரீதியாக பழக்குவதை போல ஒரு ஒரு கொஞ்ச காலம் பழகி அதற்கு பிறகு ஒரு நம்பகத்தை ஏற்படுத்தி வரவழைத்து இந்த தாக்குதலை நடத்தி இருக்கலாம் என்றுதான் கருதுகிறார்கள். இந்த கருத்துக்கு தான் கூடுதலான நம்பகத்தன்மையும் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இப்போ வந்து சின்னத்துரை அவர்கள் கூட எப்பயுமே ஒரு காவல் அதிகாரி அவருக்கு வந்து காவலா கூடவே இருக்கிற மாதிரியான செய்திகள்லாம் சொல்லப்படுது. ஆனா இந்த சம்பவம் நடக்கும்போது காவல் அதிகாரிகள் வந்து கூட இல்ல, அவரோட போகல. ஆனா காவல் அதிகாரிகள்கிட்ட வந்து சின்னத்துரை சொல்லிட்டு தான் போனாரு, அம்மாட்ட சொல்லிட்டு போனாங்க அப்படின்னு காவல்துறை சைடு இருந்து
சொல்லப்படுது. ரெண்டாவது இதே மாதிரி இந்த விஷயத்தையும் வந்து அவர் சோசியல் மீடியால அதிகமா ஆர்வம் கொண்டவராக இருக்கிறனால இதை திசை மாற்ற ஒரு செயலா காவல்துறை செய்யறாங்க அப்படின்னு குற்றச்சாட்டும் எழுது. இந்த விஷயத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல, ஒரு சோசியல் மீடியாவுல ஆர்வமா வந்து இருக்கிற ஒரு ஒரு பக்குவமடைந்த ஒரு ஒரு கல்லூரி படிக்கக்கூடிய ஒரு மாணவர் வந்து சோசியல் மீடியாவுல இருக்கிறதுங்கிறது ஒரு பெரிய குற்றம் ஒண்ணும் கிடையாது. அது அது ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஒன்றுதான். அதுல அவரு என்ன பார்த்தாரு, பிடிச்சாருங்கிறது எல்லாமே வந்து நீங்க பார்த்துரலாம். அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் கிடையாது. இப்ப பிரச்சனை என்னன்னு சொன்னா, அவர் மீது இப்படி ஒரு அவதூறு கட்டவிழ்த்து விடப்படுது இல்லையா? காவல்துறை வந்து Instagramல அவர் வந்து நட்பு ஏற்படுத்தி, ஒரு தன்னோடு படித்த ஒரு சக மாணவன் என்பதை போன்ற அளவுல தொடர்பு ஏற்படுத்திக் கொண்டு, பிறகு என்னுடைய அக்காவுக்கு கல்யாணம், அதுக்கு பத்திரிகை குடுக்கணும். நீங்க வீட்டுக்கு வரலாமான்னு வந்து கேட்டிருக்கிறாங்க. முதல் முறையாக தாக்கப்பட்ட அந்த சமயத்திலேயே, அவர் கிராமத்துல குடியிருக்க வேண்டாம்ன்னு சொல்லி, அவர் மருத்துவமனையில சிகிச்சை பெற்று திரும்பும்போதே, அவருக்கு திருநெல்வேலியில அடுக்குமாடி குடியிருப்புல வந்து வீடு ஒதுக்கப்பட்டு, அவர் அங்க தான் தங்கியிருக்கிறார். அந்த வீட்டுக்கு அதிக அறிமுகம் இல்லாதவர்களை அழைத்து வர வேண்டாம்னு காவல்துறையும் அவங்களுக்கு அறிவுறுத்தியிருக்கு. அவருக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய பல்வேறு மக்கள் இயக்கங்களும் அவருக்கு அறிவுறுத்தியினுடைய அடிப்படையில அவர் ஆட்களை யாரையும் அதிகமா வெளியில அங்க வீட்டுக்கு கூட்டு வரதில்ல. அதனால இந்த Instagram வழியா பழக்கம் ஆன தன்னோடு படித்த பையன் சொல்லக்கூடிய அந்த நபர் தொடர்பு கொண்டு பத்திரிக்கை வைக்கிறதுக்காக உங்க வீட்டுக்கு வரேன். வீடு எங்க இருக்குன்னு கேட்டப்ப, வீட்டுக்கு வர வேண்டாம் நானே வரேன்னு சொல்லிட்டு, அம்மாகிட்டயும் அந்த அவருக்கு இருக்கக்கூடிய பாதுகாப்பு காவலர்ட்டயும் சொல்லிட்டு தான் வெளியில போயிருக்கிறாரு. அவர் ஒண்ணும் தலைமறைவாவோ அல்லது வேறு வகையாவோ வந்து ஒளிஞ்சு மறைஞ்சோ போகல. அங்க தான் போயிருக்கிறாரு. அங்க போன இடத்துல தான் அவங்க வரவழைச்சு தாக்குதல் நடத்தியிருக்கிறாங்க. அதான் ஏற்கனவே அந்த பிரச்சனை முடிஞ்சு போச்சு. அதுக்காக மறுபடியும் காத்திருந்து பண்ணாங்களா? அப்படின்ற ஒரு ரொம்ப சாமர்த்தியமா ஒரு வாதம்லாம் கூட முன்வைக்கப்படுது. இந்த சாதிய மனநோயினால் தாக்கப்பட்டவர்கள் வந்து, இந்த பழிவாங்கும் உணர்ச்சியோட அவரோ அல்லது அவரை சார்ந்தவர்களோ, பல காலம் காத்திருந்து இப்படிலாம் பண்ணுவாங்கங்கிறத நம்ம கடந்த காலத்துல பார்த்தோம். நீங்க வந்து தஞ்சாவூர்ல ஒரு ஆணவ படுகொலை நடந்தப்ப, அத போய் பார்த்தோம்னா, நீங்க மாரிமுத்துன்னு நெனைக்கிறேன். அவருடைய இத பார்த்தீங்கன்னா, அவங்க சாதி மறுப்பு திருமணம் செய்து கொண்டு, குழந்தை பெற்று, அவங்க அவங்க கணவனும் மனைவியும் குழந்தைகளோட வாழ்ந்துகிட்டு இருக்கிற அந்த நேரத்துல, ஊர் திருவிழானோ அல்லது குழந்தைக்கு விசேஷம் பண்றோம் இந்த மாதிரி இதெல்லாம் சொல்லி தொடர்ச்சியாக அவங்களை எப்படியாவது ஊருக்கு வரவழைக்கணும்னு வரவழைச்சு இங்க வச்சு அவங்கள வெட்டி கொன்னதெல்லாம் நம்ம பார்த்தோம். அந்த பையனை வெட்டி கொன்னது. அதனால இவங்க வந்து ஒரு 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 குற்ற மனப்பான்மையிலிருந்து ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தால் விடுபட்டு திருந்தி வாழ்வதுங்கிற பேச்சே சாதி நோயினால் விடுபட்டவர்களால வந்து அது பாதிக்கப்பட்டவங்களால நடக்கிறதே கிடையாது. நீங்க இப்ப யுவராஜ் கேஸ்ல கூட நீங்க பாத்தீங்க. நீங்க வந்து இப்படி ஒரு குற்றத்துல ஈடுபட்டு அதற்காக வந்து வாழ்நாள் முழுவதும் சிறையில் இருக்க வேண்டும் என்று ஒரு தண்டனை விதிக்கப்பட்ட பின்னாடியும் கூட இன்னும் அந்த சமூகத்தை சேர்ந்த பல பேர் அவரை வந்து பெரிய ஏதோ ஒரு தீரன் சின்னமலையோட பெரிய நாட்டுக்காக ஏதோ போராடின மாதிரி எல்லாம் கூட வந்து சித்தரிக்கிறது, அவரை பெரிய போராளி போல காட்டுவது, ஒரு வீரனை போல காட்டுவது, இந்த மாதிரியாக அவரை வந்து நாயக வழிபாட்டுக்குள்ள கொண்டு வருது. இது போன்ற இடங்களுக்கு தான் போறாங்க. இதுதான் இந்த தென் மாவட்டங்கள்ல நடக்கக்கூடிய உளவியலுக்குள்ளேயும் நாம பார்க்க வேண்டியது. 2வது நேத்தைக்கு தான் அங்க இந்த ரோஸ்பெரி ஸ்கூல்ல வந்து ஒரு படுகொலை நடந்தது. இது ஒரு 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 முயற்சி வந்து கத்தி குத்து முயற்சி. ஒரு 8வது படிக்கிற மாணவன் வந்து நடந்துச்சு. முந்தா நாள் நடந்துச்சு. ஒரு 8வது படிக்கிற பையன் ஒரு மாசத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு பிரச்சனைக்காக, ஒரு பென்சில் வச்சு தகராறு நடந்த பிரச்சனைக்காக, 1 மாசம் அவனால வந்து மனசை வந்து ஆற்றுப்படுத்தி அந்த பழிவாங்கும் உணர்ச்சியிலிருந்து விடுபடாம, 1 மாசம் கழிச்சு ஒரு 8வது படிக்கிற பையன் கத்தியோட வந்து காத்திருந்து தன்னுடைய சக மாணவனை வெட்டுறான். அதை தடுக்க வந்த ஆசிரியையும் வந்து தாக்கியிருக்கான். அப்படின்னா இந்த உளவியலை நாம வந்து புரிஞ்சுக்கணும். இது இது வந்து நீங்க தென் மாவட்டங்கள்ல குறிப்பா திருநெல்வேலி மாவட்டத்துல 2020 இருந்து 2025 வரைக்கும் இதுவரைக்கும் 301 கொலைகள் நடந்ததா சொல்றாங்க. இந்த 301 கொலைகள்ல 87 பேர் சிறார் வந்து குற்றவாளிகளா அடையாளப்படுத்தப்பட்டிருக்காங்க. இது ஒரு தகவல் அறிவு உரிமை சட்டத்துல பெறப்பட்டதாக சொல்லப்படுது. இப்போ இந்த இந்த சிறார்களுக்கு இந்த குற்ற மனப்பான்மை எப்படி இருக்குது, இந்த பழிவாங்கும் என்ன எப்படி இருக்குது, சாதிய வெறி எப்படி வந்திருக்குது அப்படிங்கிறத ஒரு சமூகவியல் நோக்குல நம்ம அணுகணும். வெறுமனே வந்து இந்த பசங்களை மட்டும் குற்றம் சாட்டுறதுங்கிறது வந்து போதாது. அந்த சமூகம் முழுக்கவே வந்து இந்த மாதிரியான ஒரு சாதிய நோயினால் பீடிக்கப்பட்டதாக இருக்கிறது அப்படிங்கிறத கவனத்தில் வைத்துக் கொண்டு இந்த பிரச்சனையை அணுக வேண்டும் என்று நான் நினைக்கிறேன்.
இப்போ வந்து குறிப்பா அப்பாவு அவர்கள் வந்து சொல்லும்போது கூட, தென் மாவட்டங்கள்ல குறிப்பா திருநெல்வேலியில வந்து சாதிய பாகுபாடு இல்ல அப்படின்னு அவரு ஒரு 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 2, 3 வாரத்துக்கு முன்னாடி அவரு பேசியிருந்தாரு. இப்போ அது மறுபடியும் அது வந்து இப்போ பேசும் பொருளா ஆயிருக்கு இந்த நாங்குநேரி சின்னத்துரை இசைவுனால. இல்ல அவர் ஒரு சபாநாயகர். அவர் என்ன என் தொகுதியில நான் இருக்கிற இடத்துல சாதிய மோதல் இருக்குன்னு நான் சொல்ல முடியும். அவர் அப்படிதான் சொல்ல முடியும் வந்து. நீங்க ஏற்கனவே ஆணவ படுகொலைகள் நடந்துகிட்டு இருந்த காலத்துல அந்த ஓ பன்னீர்செல்வம் அப்படிதான் சொன்னாரு. தமிழ்நாட்டுல ஆணவ சாதி கொடுமைகள்லாம் இல்ல. ஆணவ படுகொலைகள்லாம் எதுவும் நடக்கலன்னு சொன்னாரு. ஆனா எல்லாருமே சொன்னாங்க இந்த மாதிரி ஆணவ படுகொலைகள் இத்தனை நடந்துகிட்டு இருக்கு தமிழ்நாட்டுலன்னு சொன்னப்ப அவர் அப்படி இல்லைன்னு சொன்னாரு. எனக்கு அப்பாவு சொன்னதும் எனக்கு அப்படிதான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. இப்போ ஓ பன்னீர்செல்வம் சொன்ன மாதிரி தான் இவரு சொல்றவாரு அப்படின்னு எனக்கு ரொம்ப சங்கடமா இருந்துச்சு. ஆனா அவர் சொன்னது எவ்வளவு வந்து உண்மைக்கு மாறான தகவல்ன்றத அடுத்தடுத்து பல சம்பவங்கள் நமக்கு உணர்த்திக்கிட்டு இருக்கு. அவர் தன்னுடைய கருத்தை மறுபரிசீலனை செய்வார் நான் நினைக்கிறேன். ஏன்னா அவரை போன்ற தமிழ்நாடு அரசினுடைய உயர் சபாநாயகர் என்ற ஒரு உயர் பொறுப்பில் இருப்பவர் அவர் சொல்லக்கூடிய வார்த்தைங்கிறத வந்து நடைப்பு உண்மைகள் நிரூபிக்கணும். அந்த நடப்பு உண்மைகள் அதுக்கு நேர் எதிரா இருக்கு. அவர் தன்னுடைய கருத்தை மாற்றிக்கொள்ளணும்ன்றதான் என்னுடைய இது. அவரு யாரை பாதுகாப்பதற்காக அப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட்ட குடுத்தாருன்னு தெரியல. பொதுவா நாம திரும்ப திரும்ப கேள்வி வைக்கிறது, திருநெல்வேலிங்கிறது தென்னாட்டினுடைய ஆக்ஸ்போர்டுன்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு நிறைய கல்வி நிலையங்கள் இருக்குது. படித்தவர்கள் அதிகமாக இருக்கிறார்கள். அப்படின்லாம் வந்து அங்க அந்த ஊருக்கு ஒரு எப்பவுமே ஒரு கிளைம் வந்து இருந்துகிட்டே இருக்குது. அது உண்மைதானா? ஆக்ஸ்போர்டுங்கிறது என்ன அன்னாட சக மனிதர்களை வந்து சாதிய குரோதத்துல புறக்கணிக்கிறவங்களாகவும், தீண்டாமை வன்கொடுமைகளை நிகழ்த்துறவர்களாகவும், சந்தர்ப்பம் கிடைத்தால் கொலையும் கூட செய்யக்கூடியவர்களாகவும் இருப்பதுதான் ஆக்ஸ்போர்ட்ல நடந்துகிட்டு இருக்குதான்றதெல்லாம் அவங்க யோசிக்கணும். அல்லது அப்படி இருந்த ஒரு பகுதி ஏன் இன்னைக்கு இப்படி ஆயிருக்குது? இந்த அவப்பெயருக்கும் ஏன் அப்படி காரணம் ஆயிருக்குது அப்படிங்கிறத பத்தி அந்த ஊரினுடைய கற்றறிந்த மக்கள் யோசிக்கணும். பொறுப்பு வாய்ந்த குடிமக்கள் யோசிக்கணும். அந்த சமூகத்துல ஏன் இந்த மாதிரியான ஒரு வன்முறை களமா அது மாற்றப்பட்டிருக்குது? அப்போ இந்த ஆக்ஸ்போர்ட்ல படிச்சவங்க எல்லாம் ஒரு லேயர்லயும், படிக்காத போறான் வந்து இப்படி திரியறானா? அல்லது ஆக்ஸ்போர்ட்ல தென்னாட்டு ஆக்ஸ்போர்ட்ல படிச்சவங்க எல்லாம் சேர்ந்துதான் தங்களுடைய அடியாள் பட்டாளமாக இன்னொரு பகுதியை ஆக்கி கொண்டிருக்கிறார்களா? அப்படிங்கிற கேள்வி எல்லாம் அவங்க தங்களுக்குள்ளே எழுப்பி பார்த்துக்க வேண்டியிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ தொடர்ச்சியா வந்து இந்த மாதிரியான அதாவது சாதிய பாகுபாடு நோக்கத்தோட தான் இந்த கொலைகள், வெட்டு இதெல்லாம் வந்து நடந்துகிட்டே இருக்கு. பட் முற்போக்கு சங்கங்கள் வந்து நிறைய இயக்கங்களும் சரி, இடதுசாரி இயக்கங்களும் சரி, இது மாதிரியான ஒரு தனி சட்டம் இயற்ற வேண்டும் சொல்லி அரசுக்கு வந்து கோரிக்கை வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனா அரசு வந்து அதை தாமதப்படுத்திக்கிட்டே இருக்காங்க. அதை பத்தி எந்த ஒரு முன்னேற்பாடும் செய்யாம இருக்காங்க. இந்த விஷயங்கள்ல வந்து அரசு என்ன நடவடிக்கை எடுக்கணும், என்ன செய்யணும்னு நீங்க நினைக்கிறீங்க? இல்ல நீங்க ஏற்கனவே இப்போ சின்னதொர விஷயம், அதுக்கப்புறம் அடுத்தடுத்து பல பள்ளிக்கூடங்கள்ல நடந்த தாக்குதல்கள், நீங்க ஒரு பையன் மோட்டார் சைக்கிள் புல்லட் ஓட்டுனான்னு சொல்லி அவன் கைய வெட்டுனது, அல்லது கபடியில ஜெயிச்சான்றதுக்காக அவன தாக்குனது, இந்த மாரி அடுத்தடுத்து பள்ளிக்கூடங்கள் சார்ந்த சாதிய வன்கொடுமைகள் நெறைய நடந்துகிட்டு இருக்கு. இந்த வன்கொடுமைகள்லாம் இப்படியெல்லாம் நடக்குதுங்கிறதையெல்லாம் ஒரு முறைக்கு சாராம்சப்படுத்தி தான் சின்னதுரை தாக்கப்பட்ட அந்த சமயத்திலேயே நீதியரசர் சந்துரு தலைமையில் அமைக்கப்பட்ட அந்த ஒரு நபர் ஆணையம் பல்வேறு பரிந்துரைகளை கொடுத்துச்சு. ஆனா பரிந்துரைகள் எவ்வளவு வலுவாக இருந்தாலும் அல்லது ஒரு 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 வன்கொடுமைகளை தடுக்கக்கூடிய ஆற்றலோடு பரிந்துரைகள் கொடுக்கப்பட்டிருந்தாலும் கூட அதை செயல்படுத்துவதில் இருக்கக்கூடிய அரசியல் விருப்புறுதி அரசுக்கு இருக்க வேண்டும், கல்வித்துறை அதிகாரிகளுக்கு இருக்க வேண்டும். ஒவ்வொரு கல்வி வளாகமும் ஒரு சமத்துவ இடமாக, சமூக நீதி இடமாக, ஒரு மதச்சார்பற்ற இடமாக பாதுகாப்பதுல அந்த கல்வி வளாகத்துக்குள்ள ஒரு ஜனநாயகம் உருவாக்கணும், அதை காப்பாற்றப்படணும். அப்படி இல்லாம அங்க இருக்கக்கூடிய ஆசிரியர்கள்லயே கல்வி வளாகங்களுக்குள்ள ஆசிரியர்களே பலரும் சாதிய பிடிமானங்களோடு, மூட நம்பிக்கைகளோடு, மத குரோதத்தோடு இருப்பவர்களாகலாம் இருக்கிறாங்கன்றதுதான் பெரிய துயரமான விஷயம். அப்போ இது ஒரு கல்வி வளாகத்திற்குள் அது பள்ளிக்கூடத்திலிருந்து கல்லூரி வரைக்குமாக இன்றைக்கு ஒவ்வொரு கட்டத்திலும் அது நடந்து கொண்டிருக்கிறது. இந்த வன்கொடுமை நடக்கிற இடமாக அது மாறி இருக்கிறது அப்படிங்கும்போது, இதனுடைய ஒரு விரிவாக்கமாக நீங்க ஒட்டுமொத்த சமூகமும் பார்த்தீங்கன்னா, நீங்க சாதிய பிடிமானத்தில் இருந்து தன்னை விடுவித்துக் கொள்ளாமலே, திருமணம் என்று வந்துவிட்டால் அது சொந்த சாதிக்குள் தான் இருக்க வேண்டும் என்பதும், ஒரு வயது வந்த பெண், ஒரு திருமண வயதை எட்டிய பெண் வந்து தன்னுடைய வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுப்பதற்கு அவருக்கு இருக்கக்கூடிய தனிப்பட்ட உரிமை என்பதை மறுக்கக்கூடிய ஒரு ஆணாதிக்க மனோபாவமும், சாதிய பிடிமானமும் மிக கடுமையாக இருக்கக்கூடிய ஒரு சமூகமாகவும் இது இருக்கிறது என்பதன் சாட்சியாகத்தான் ஆணவ படுகொலைகள் நடக்குது.
அது வெறும் கல்வி வளாகத்துல மட்டும் இந்த வன்கொடுமை நடக்கிறதா நினைச்சுக்க வேண்டியது இல்ல. ஒட்டுமொத்த சமூகத்திலையும் நீங்க வந்து சாதிய வன்கொடுமைகள் பல்வேறு வடிவங்கள்ல நடக்குது. ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த வன்கொடுமை தடுப்பு சட்டத்துக்கு உள்ளேயும், குற்றவியல் சட்டத்துக்கு உள்ளேயும் அடங்க முடியாத ஒரு வகைப்பாடுகள்ல இந்த ஆணவ படுகொலை நடக்கிறதுனால, ஆணவ படுகொலைகளுக்கு என்று தனியாக சட்டம் இயற்றப்பட வேண்டும் என்பது ஒட்டுமொத்த சமூகமும் ஒரு மனித நாகரிகத்தை நோக்கி நகர்வதற்கான அடுத்த கட்டத்துக்கு செல்வதற்கான ஒரு கோரிக்கையாக புரிந்து கொள்ளப்பட வேண்டும். அதைப் போலவே நீதியரசர் சந்துருவினுடைய பரிந்துரை கல்வி வளாகங்களுக்குள் சாதிய வன்கொடுமைகள் அற்றதாக கல்வி வளாகங்களை மாற்றி அமைப்பதற்கான அவருடைய பரிந்துரைகளை முழுமையாக அமுல்படுத்துவதற்கான ஒரு பயிற்சி கல்வித்துறை சார்ந்த அதிகாரிகளுக்கு மாணவர்களுக்கெல்லாம் வழங்கப்பட வேண்டும். அதன் மீது ஒரு சமூக கண்காணிப்பு என்பது அவசியமாக இருக்கிறது என்று நான் கருதுகிறேன். இவ்வளவு நேரம் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்ததுக்கு ரொம்ப நன்றி தோழர். நன்றி தோழர்.